ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் இன் சிங்கப்பூர். நான் வந்து இன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு கிளாஸ் இருக்குது. 3:30 போல். ஸோ இப்போ தான் எந்திரிச்சேன், 9 மணி ஆகுது. ஸோ எந்திரிச்சோன்னா பசி, சமைக்கிறதுக்கு அவ்வளோ இது இல்லை, ஐ மீன் லைக் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளஸ் ஆல்சோ கொஞ்சம் வேலை இருக்குது, கிளாஸுக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் போய் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த டோஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு முடித்தோன்னா வேலை முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லன்ச் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி லன்ச் வாங்க, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ வாங்க காஃபி போடும். காஃபி போட்டு வந்தாச்சு கைஸ். காஃபி அண்ட் ப்ரெட் என்னடா வந்து பவுலில் இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, ஐ ஹேட் அ லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவி. ஸோ ஐ மிக்ஸ்டு வித் ப்ரெட். அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நான் வாஸ் ஸ்கூல், நான் ஹாஸ்டலில் இருந்தேன் ஃபார் சர்டன் பீரியட். அப்போ வந்து அந்த ஹாஸ்டலில் எவ்ரி வீக் 1 டே வந்து மார்னிங் வந்து ப்ரெட் வித் சம் என்ன சொல்கிறது, சிக்கன் கிரேவி மாதிரி சால்னா கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். யூ ஷுட் ட்ரை. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கிடச்சிதுன்னா, உங்கள் வீட்டில் இருக்க சிக்கன், நீங்கள் கடையில் போய் சிக்கன் சால்னா வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிறது இருந்தாலும் சரி, ப்ரெட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நாங்கள் எல்லோரும் வந்து அதை வந்து அந்த ப்ரெட்டில் அந்த குழம்பு சோக் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இதர் வந்து தில்கி பால் தருவாங்க, இல்லைன்னா இந்த கிரேவி தருவாங்க. நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அது இருந்தனால நான் அதை வந்து செஞ்சுட்டேன். ஸோ இப்போ இதையும் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்புவோம். ஓகே, வாங்க போவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஸ்லைட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போது நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு கிளம்பிட்டேன். எனக்கு கிளாஸ் 3:30, மணி கிட்டத்தட்ட ஒரு ஐஎஸ் 2 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 to 10 ஆகுது. இங்கேருந்து பக்கம்தான். மேபி நான் போயிட்டு லன்ச் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போவேன். யூஸ்வலாக ஆஃப்டர்நூன் கிளாஸ்னால் வந்து நான் நேராக அங்கேயே போய் ஏதாவது பக்கத்தில் லன்ச் சாப்பிட்டுட்டு போவேன். இன்கேஸ் சமைக்கலைனா. ஸோ எனக்கு சமைக்கலை, அதனால் கொஞ்சம் நேரமாக போய் சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். பட் தெரியல, எனக்கு கிளாஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நான் அங்கே போய் காட்டுறேன் ஒரு விஷயம். இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். எப்படி கிளம்பியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டவுசர் சட்டையில். சிங்கப்பூரில் படிக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஷுவல்ஸில் போகலாம், டவுசர் சட்டையில் போகலாம், ஜீன்ஸில் போகலாம், எதில் வேணாலும் போகலாம். நீங்கள் லேயரிங் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் அப் டு யூ. கிளாஸில் இருந்தால் போதும், அட்டென்டிவாக இருக்கணும், கவனிக்கணும், ஆன்சர் பண்ணணும். இவ்வளோ தான் அவங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க, என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கீங்க, தே டோன்ட் கேர் ஃபர்ஸ்ட்லி. அதனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி டவுசர் போட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் நம்ம ஊரில் இதுக்கு பேர் டவுசர், இந்த ஊரில் இதுக்கு பேர் ஷார்ட்ஸ். ஸோ ஃபாரின் நாட்டிலலாம் இதுக்கு பேர் ஷார்ட்ஸ். அதனால் வந்து இன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகிறேன். அதான் இப்போ நான் கிளம்பிட்டேன். ஐ மீன் லைக் கொஞ்சம் பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸில் போய் பஸ் ஏறி காலேஜுக்கு போய் வேண்டி தான். வாங்க போகலாம். தரா, யூனிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். 3 நிமிஷத்தில் பஸ் பிடிக்கிறேன் இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேசியஸ்ட் பார்ட்டி என் ஃபோனில் ஸ்டோரிஸ் செஞ்சு போச்சு. ரொம்ப நாள் கழித்து வீடியோ இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி தான் ஈரணுமா. ஐயோ பஸ்ஸு போச்சு, தெரியும். அடுத்த பஸ்ஸு லேட் ஆகுமே. இந்த பஸ்ஸில் தான் போகணும். போச்சா? இங்கே பஸ்ஸுக்கு ஸ்கேர்சிட்டிலாம் இல்லை, உடனே போயிடலாம். ஐ மீன் லைக் எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு ஏதோ ஒரு பஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இருக்கும். நான் பிளான் பண்ணி தான் நேரமாக கிளம்புவேன் யூஸ்வலாக. இன்றைக்கி அதே மாதிரி தான் சீக்கிரமாக கிளம்புனேன். பட்
அங்கே போய் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல இப்போ இந்த பஸ்ஸில் போனால். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு அதில் கிடைக்கும். இப்போ அந்த 10 மினிட்ஸ் போச்சா. ஸோ ஐ டோன்ட் நோ. என் வீட்டிலேருந்து கம்யூட் கொஞ்சம் ஈஸி. இதர் நான் பஸ்ஸில் போகலாம் இல்லைன்னா மெட்ரோவில் போகலாம், ஏதோ ஒன்று. இட் டிபெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு டைம் எப்படி இருக்கோ அது பொறுத்து நான் சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி பஸ்ஸில் போகலாம் சூஸ் பண்ணி பஸ்ஸை விட்டு இங்கே என்ன ஃபன்னுனா ஒரே அந்த ஒரு பஸ்ஸு மட்டும் நான் பார்க்குற டைமுக்கு வராது. இங்கே வந்து ஒரு ஆப் இருக்குது சிங்கப்பூரில். அந்த ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம் எத்தனை நிமிஷத்தில் அந்த பஸ் வரப்போகுது அப்படின்னு. ஸோ எவ்ரி டைம் அதில் 3 நிமிஷம் போட்டிருக்கேன். 3 நிமிஷம் பிறகு கீழே இறங்கிட்டேன், லிஃப்ட்டில் இருந்தேன். ஸோ கண்டிப்பாக என் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 3 நிமிஷம் ஆகாது நடக்கிறது, ரொம்ப பக்கம் தான். ஆனால் எவ்ரி டைம் நான் அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் பார்க்குறப்போ அந்த பஸ் அதுக்கு முன்னாடியே தான் வந்திருக்கு. ஒரு டைமுக்கு கூட டைமுக்கு வந்ததில்லை. ஐ மீன் லைக் அதில் போட்டிருக்க டைம் அந்த ஒரு பஸ் நம்பர் மட்டும். பட் மித்த பஸ்ஸெலாம் எனக்கு அப்படி வந்ததே இருக்கும். ஃபன்னுங்க. ஸோ வாங்க இப்போ காலேஜ் போவோம் பஸ்ஸில் ஏறி. இது வருது நம்ம பஸ்ஸில் உட்கார இடம் இல்லை. எவ்வளோ நேரம் ரெண்டு போகிறது அப்படின்ட்டு சரி மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு மெட்ரோவில் போகுது. இந்த பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் மெட்ரோ வந்து என் காலேஜுக்குள்ளே போயிடும். நல்லா இருக்குல்ல? பெஸ்ட் பார்ட் காலேஜுக்குள்ளேயே வந்து 7-Eleven இருக்குது. அங்கே போய் ஒரு ரேப் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேயும் சாண்ட்விச் அங்கே தான் போனேன். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்த சாண்ட்விச் இல்லை. ஸோ ஃபைனலி ended up getting a chicken kebab wrap. Yes, sir. You know what? I'm vlogging. This is a small capybara, and it's a big one. That's so cute. You guys want her? Oh, nice. கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பபுள் டீ சாப்பிட்லான்னு போகிறோம். ஸோ நான் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா ஐ ஆஸ்க்ட் ஹர் டு கெட் பபுள் டீ டுடே, பட் தென் ஷி குடன்ட் கெட் பபுள் டீ. அதனால் நாங்கள் இப்போ போய் சாப்பிட போகிறோம். அண்ட் ஜஸ்ட் yeah, so now we are gonna have bubble tea. Meanwhile we saw this place and then this looks so beautiful. அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏன் தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறேன். நாங்கள் வழியில் வரப்போ இதை பார்த்தோம், அதனால் அப்படி நின்றுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இதுதான் வந்து சிங்கப்பூர் நேஷ்னல் லைப்ரரி. ஓகே கைஸ், we can move forward. ஸோ கைஸ், நாங்கள் வந்து பபுள் டீ சாப்பிட்லான்னு வந்துட்டு கடைசியில் we ended up in a place for dinner. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. It's 7:45. இந்நேரத்தில் போய் அவனா டீ குடிப்பானா, அதனால் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு we came to a shop called Monster Curry. இதோ இந்த கடைக்கு தான் வந்திருக்கும், மான்ஸ்டர் கறி. இது சிங்கப்பூர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. என்ன ஸ்பெஷல்னால் இங்கே இவ்வளோ பெரிய பிளேட்டில் தருவாங்க சாப்பாடு. அந்த அளவுக்கு விலையும் இருக்கும். பட் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்லாம். நாங்கள் அப்பப்போ வருவோம். பார்த்தீங்களா, இதுதான் சிக்கன் கட்ஸு. ஸோ அது வந்து போர்க் கட்ஸு. இது வந்து ஒரு ஜப்பனீஸ் டிஷ். கட்ஸுங்கிறது வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி தருவாங்க. இதுதாங்க. ஸோ இங்கே வந்து சிங்கப்பூர் வந்து நான் கற்றுக்கிட்டு எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு வேறு கண்ட்ரியோட டிஷ்ஷுனால் இதுதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போது கோய் டீ பபுள் டீ சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ இதுதான் அந்த கடை. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே சிங்கப்பூரில். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே கோய் டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். அதான். ஸோ நான் வந்து காட்டுறேன். இதுதான் அந்த கடை. வந்து கோய் டீ வாங்கிட்டு வந்து இறங்கியாச்சு. மேலே பார்த்தீங்களா மெட்ரோ போகுது, அதில் தான் நான் வந்து இறங்கிட்டு இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஃபன்னி பார்ட்டஸ், என் வீட்டுக்கு வந்து நிறைய வகையில் இது போகலாம். இங்கே கனெக்டிவிட்டி பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் தேர் ஆர் லைக் 100 ways ஆஃப் கோயிங் தேர். அதுதான் இங்கே இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கிறிஸ்மஸ் வந்துருச்சு. எல்லா பக்கமும் எல்லா மால்லேயும் ட்ரீ இருக்கும். ஸோ இப்போ நான் இறங்கியிருக்க மால் இதுக்கிட்ட வந்து மெட்ரோ கிட்ட வந்து 3 மால் இருக்குது. ஆமாம், 3 மால் இருக்குது. 3 மால் இதில்
ஏதாவது வேணும் எல்லாமே இங்கே தான் நான் வருவேன். நான் ஒரு நாள் இதெல்லாம் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ப்ளஸ் இப்போ நான் இறங்கி நடந்து போகணும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம். ஸோ இல்லைனா பஸ்ஸில் போகணும். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இட்ஸ் பீன் அ ரியலி லாங் டே. அது கூட பபுள் டீயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அங்கேயே குடிக்கல, பிகாஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு பொறுமையாக டைம் இருந்து பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணால் இங்கே வந்து என்னால் மீட்டிங் இது பண்ண முடியாது. அப்பயுமே நான் மீட்டிங்கை ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். மேன் லைஃப் இஸ் டஃப் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுங்க. கண்டிப்பாக நிறைய டெட்லைன்ஸ். எவ்வளோ தான் ஒரு மனுஷன் மெயின்டைன் பண்ணுறது? இவ்வளோலாம் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அண்டர் கிராஜுவேஷனில் பண்ணியிருப்பேனான்னு தெரில, ஈவன் நான் என் ஒர்க்கில் பண்ணியிருப்பேனான்னு தெரில. இட்ஸ் ரியலி டஃப்ங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் லாஸ்ட் டைம் மில்க் டீ வாங்கி ட்ரை பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் டைம் இது. என்னோட செகண்ட் டைம் இது வந்து சாக்லேட் மில்க். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பபுள் டீ இஸ் நத்திங் பட் நம்ம ஊரில் அந்த ஜவ்வரிசி வந்து பெரிய சைஸில் இருக்கும், அதுதான் பபுள் இதில். ஓகேவா? மேலே நமக்கு தேவையான ட்ரிங்க் ஊற்றி ஐஸ் போட்டு தருவாங்க, அவ்வளோதான். அந்த பபுள் உள்ளே போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரா இங்கே உள்ள போல். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணது மில்க் டீ. அது டெக்னிக்கலி நம்ம ஊர் டீ மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இந்த இது பேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பபுள் சொல்லுவாங்க, அதோட ஒரு டேஸ்ட் இருந்தது. இப்போது இது சாக்லேட் மில்க், இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் இன்றைக்கி என்னோடய டே. சிங்கப்பூரில் கிளாஸ் இருந்ததுன்னா, கிளாஸ் இல்லாத அன்றைக்கி என்ன பண்ணுவேன்னு ஒரு நாள் லாக் பண்ணுறேன். பட் இதுதான் கிளாஸ் இருக்க அன்றைக்கி வில் பி மை டெக்னிக்கலி இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிற டைம் முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் இப்படி தாங்க சிங்கப்பூரில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். பட் இட் ஆல்சோ டிஃபர்ஸ் விச் யூனிவர்சிட்டி விச் கோர்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் இதுதான் இன்றைக்கான லாக். ப்ளஸ் சிங்கப்பூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு நானும் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் மீ ஸ்டூடெண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை சேனல். பை பை.